பச்சை வயலால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். ஒரு வருஷம் மழை இல்லாமல் போச்சு. நிலம் வறண்டு ரொம்ப கடினமாக ஆயிடுச்சு. பல விவசாயிகள் நம்பிக்கை இழந்து வேற இடத்துக்கு வேலை தேடி போயிட்டாங்க. கண்ணன் எங்கேயும் போகாமல் அந்த கிராமத்திலேயே இருந்தான். ஒவ்வொரு காலையிலையும் அவன் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து சூரியனை பார்த்து மெதுவாக முணுமுணுத்துக்கிட்டே இருப்பான். கடுமையாக உழைக்க எனக்கு வலிமை கொடுன்னு. பொறுமையுடனும் கவனத்துடனும் கண்ணன் தன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நீரை கொண்டு விவசாயம் செஞ்சுட்டு வந்தான். மக்கள் அவனை பார்த்து சிரிச்சாங்க. எதுவும் விளையாத போது ஏன் இப்படி போடுறேன்னு கேட்டாங்க. கண்ணை சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னான். சூரியன் உதிக்கும் வரை நம்பிக்கை அஸ்தமிக்காதுன்னு சொன்னான். தை மாதம் வந்துச்சு. சூரியனும் வடதிசை பயணத்தை தொடங்குச்சு. கருமேகங்கள் எல்லாம் திரண்டு மழை கொட்டுச்சு. வயல்கள் எல்லாம் மெதுவாக பசுமையாக மாறுச்சு. கண்ணனோட பயிர்கள் உயரமாக வளர்ந்து பொன்னிறமாக அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு. தை திருநாள் வந்துச்சு. கண்ணன் தனது முதல் அறுவடையை பயன்படுத்தி பொங்கல் வச்சான். பானையில் பொங்கல் பொங்கி வழியும் போது அவன் சூரியனுக்கும் மண்ணுக்கும் மழைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவித்தான். அவன் தனது பொங்கலை கிராமத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் கொடுத்தான். குறிப்பாக நம்பிக்கை இழந்தவங்களுக்கும் அவன் பொங்கலை கொடுத்தான். அன்று கிராம மக்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டாங்க. கடின உழைப்பு, நன்றியுணர்வு மற்றும் நம்பிக்கை, இது எல்லாம் எப்பவும் செழிப்பை கொண்டு வரும் அப்படிங்கிறத தை திருநாள் நமக்கு நினைவூட்டுது. பொங்கல் எப்படி பொங்கி வழியுதோ அதே போல நம்பிக்கையுள்ள இதயம் எப்பவும் வெற்றியால் நிரம்பி வழியும். அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள்.